தமிழ் கழுகு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியில சீட் கேட்கிற தாமர கட்சிக்காரங்க பாஜக தலைவருங்க பின்னால போறதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னால போயிட்டு இருக்காங்களாம். எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சுற்றுப்பயணத்துல அதிமுக நிர்வாகிகளை விட பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவருங்க தான் ரொம்ப கலந்துக்கிறாங்களாம். குறிப்பா எம்எல்ஏ சீட்டு கேட்டு பாஜக தலைமை கிட்ட விண்ணப்பிச்சவங்க எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் அவருக்கு முன்னால நின்னு தங்களை அவர்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம். காரணம், பாஜக சீட்டு கொடுத்தாலும் அவங்கள ஜெயிக்க வைக்க போறது என்னவோ அதிமுக தான். லேட்டஸ்டா திருநெல்வேலியில இபிஎஸ்க்கு தன்னோட வீட்லயே பிரம்மாண்ட விருந்து கொடுத்தாரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அந்த விருந்துல எல் முருகன், தமிழிசை, ஹெச் ராஜான்னு தெரிஞ்ச தலைவர்களும் சீட்டு கேட்டு காத்திருக்கிற தென் மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. இபிஎஸ் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னால அதிமுக காரங்களை விட பாஜகவோட தென் மாவட்ட நிர்வாகிகள் சுமாரா 1000 பேர் திரண்டு இருந்தாங்களாம். நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் விருந்துக்கு 150 பேரை தான் அழைச்சிருந்தாராம். ஆனா அங்க 4000 பேர் திரண்டுட்டாங்களாம். அங்கேயும் பல பாஜக காரங்க தாமரை தலைவர்களை கண்டுக்கலையாம். இபிஎஸ் பார்வையில படுற மாதிரியே இருந்தாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.